எப்போவுமே ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு நம்ம லைன்ஸ் வந்துட்டு பயங்கரமாக களை கட்டுங்க. எல்லா ஜனங்களுமே வந்துட்டு நம்ம லைன்ஸ் வழியா தான் நம்ம பாறைக்கோயிலுக்கு போவாங்க. ஏன்னா, நம்ம பாறைக்கோயிலோட திருவிழா வந்துட்டு ஜனவரி 26 அன்னைக்கு தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 5 டிவிஷன்ல உள்ள ஆளுங்களும் பின்ன சொரிநெல்லியில எல்லா மக்களும் ஜாதி, மதம் வேறுபாடு இல்லாம எல்லாரும் வந்துட்டு அந்த திருவிழாவ வந்துட்டு கொண்டாடுவாங்க. இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ச் வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப பெரிய அளவுல நம்ம திருவிழாவ கொண்டாடல. ஃபுட்டு ஒண்ணும் இல்லாம இருந்துச்சு. பாயாசம் மட்டும்தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஆள் கூட்டத்துக்கு குறைவே இல்லங்க. எல்லாருமே நம்ம பாறை கோயிலுக்கு வந்துட்டு போனாங்க. எல்லா ஆளுங்களையுமே நம்ம பார்த்தாச்சு. நம்ம வீட்லயும் நெறைய பேர் பேசிட்டு இருந்துட்டு தான் போனாங்க. அப்புறம் மத்தியானம் மேல்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு தோட்டத்தில பிக்கீஸு நல்ல பழமாயிடுச்சுன்னு அம்மா சொன்னாங்க. அத பறிச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதையும் பறிக்கலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் போயிட்டோம். எனக்கும் அம்மாவுக்கும் அத பறிக்கவே முடியல. அப்புறம் கம்ப வச்சு தட்டி பறிச்சு எப்படியோ பிக்கீஸ சாப்பிட்டாச்சுங்க. நல்ல வெயிலுங்க. வெயிலுக்கு இதமா அம்மா ஜூஸ் எல்லாம் போட்டு குடுத்தாங்க. அதையும் குடிச்சாச்சு. வீட்ல இருக்கும்போது நம்ம குழந்தைங்களோட சேர்ந்து நம்மளும் குழந்தையா மாறிடுறோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா, ஒரு வேலையும் செய்ய தோணாது. எல்லாம் அம்மா செஞ்சு தருவாங்க. அத நம்ம சாப்பிட்டு அங்கேருந்து பேசி, சிரிச்சு, அங்கே இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா, நாங்க நேத்திக்கு நைட்டே லயன்ஸுக்கு போயாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. அங்க நைட்டு ஸ்டே பண்ணி, எனக்கு தெரிஞ்சு தக்கு பிறந்ததுக்கப்புறம் இப்ப தான் போய் அங்க நைட் ஸ்டே பண்றோம்னு நெனைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த சின்ன ரூம்ல எல்லாரும் ஒண்ணா பிள்ளைங்கள்லாம் படுத்து உறங்கி பேசி சிரிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.